அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. ஜனநாயகன் தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை தொடுத்திருக்கிறார். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தில் படத்தயாரிப்பாளர் தரப்பு வாதம் துவங்கியிருக்கிறது. ஜனநாயகன் தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய விசாரணையில அடுத்த கட்டமாக இந்த மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக இன்று ஒரு 45 நிமிடம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சென்சார் போர்டு தரப்புல இந்த உணவு இடைவேளைக்கு முன்பாக பல்வேறு வாதங்களை முன்வைத்தார்கள். அதுல குறிப்பாக ஒரு விஷயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து அதை கூறி வந்தார்கள். அதாவது இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு எதிராகத்தான் மேல்முறையீடு செய்திருந்தது சென்சார் போர்டு. அதுல இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு என்பதே மனுதாரர் கோராத ஒரு நிவாரணம் என்ற அந்த வாதத்தை தொடர்ந்து முன்வைத்தார்கள். அதாவது சென்சார் சான்றிதழ் கேட்டுதான் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பக்கூடிய இந்த சென்சார் போர்டினுடைய முடிவுக்கு எதிராக பட தயாரிப்பு நிறுவனமே செல்லவில்லை. ஆனால் தனி நீதிபதி அதை உத்தரவில் கொடுத்திருந்தார் என்ற வாதங்களை தொடர்ந்து அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு நீதிமன்றம் ஒருவேளை இதில் மனுதாரர் கோராத விஷயங்களையும் நீதிமன்றம் வழங்க முடியும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி சொன்னார். இந்த நிலையில சென்சார் போர்டினுடைய இந்த வாதம் என்பது மீண்டும் உணவு இடைவேளைக்கு பிறகும் சில மணி நேரம், அதாவது சில நிமிடங்கள் தொடர்ந்தது. அதில் இவர்கள் இந்த படத்தினுடைய சென்சார் சான்றிதழ் கொடுப்பது தொடர்பான அந்த நடைமுறைகளை நீதிபதி கேட்ட அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களாக அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள். சில வாதங்கள் விடுபட்டதனால, உணவு இடைவேளைக்கு முன்பாக சில வாதங்கள் விடுபட்டதனால சில நிமிடங்களில் மீண்டும் அவர்கள் வாதங்களை முன்வைத்து பிறகு நிறைவு செய்தார்கள். அதற்கு பிறகுதான் பட தயாரிப்பு நிறுவனம் தனது வாதங்களை முன்வைத்து வருகிறது. சென்சார் சான்று வழங்க பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகள் விதிகளை சுட்டிக்காட்டி சென்சார் போர்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மறு ஆய்வு குழு விண்ணப்பித்த 20 நாளில் அமைக்கப்படும், அதாவது நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்தார்கள். இந்த மறு ஆய்வு குழு நீங்கள் அமைத்திருந்தீர்கள், ஆனால் அது எவ்வளவு நாட்கள்ல அது அந்த முடிவுகளை எடுப்பீர்கள் என்று கேட்கப்பட்ட போது இந்த மறு ஆய்வு குழு விண்ணப்பித்த 20 நாளில் அமைக்கப்படும், மறு ஆய்வு குழு அமைக்கப்படும். ஒருவேளை இந்த நீதிமன்றத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால் அந்த மறு ஆய்வு குழு தனது பணிகளை மேற்கொண்டிருக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனால்தான் அதற்கு பிறகு தொடர்ந்து நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடந்து வருகிறது. இல்லாவிட்டால் இந்த படம் மறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கும் என்று சென்சார் போர்டு அவர் தரப்புல நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அது அப்பொழுதுதான் இந்த மறு ஆய்வுக்கு 20 நாட்கள்ல குழு அமைக்கப்படும் என்று இதுதான் விதிகள் என்பதையும் சுட்டிக்காட்டிருக்கிறார்கள். மறு ஆய்வு குழு சான்று வழங்க மறுத்தால் தான் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை அதற்கு பிறகு அணுக வேண்டும் என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. சென்சார் போர்டு ஒரு தரப்பில் முடிவெடுத்த பிறகு அதில் தலையிட முடியாது என்று தனி நீதிபதி ஏற்கனவே முந்தைய விசாரணையின் பொழுது இதற்கு முன்பு விசாரித்த பொழுது அதை குறிப்பிட்டிருந்தார். அதை குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்குவதற்கான நடைமுறைகள் இன்னும் முடியவில்லை என்று சென்சார் போர்டு தரப்பில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சென்சார் போர்டு வாதங்கள் நிறைவடைந்த பிறகு பட தயாரிப்பு நிறுவனம் அந்த வாதங்களை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அந்த வாதத்துல பார்த்தோம் என்றால் படத்தரப்பு தரப்பில்
மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் வாதத்தை வந்து அவர் துவக்கினார். படம் 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதி முன்பு வந்து முறையிடப்பட்டது என்று பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்தது. படத்திற்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக எந்த தகவலும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கவில்லை. அதாவது அவர்கள் சொன்னது இத்தனை இடத்தில் வந்து இதையெல்லாம் மியூட் செய்ய வேண்டும், இந்த இடத்துல கட் செய்ய வேண்டும் என்று தெரிவித்த நிலையில அந்த பணிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு ஒப்படைத்தாகிவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்த படத்திற்கு எதிராக ஒரு புகார் வந்திருக்கிறது என்ற எந்த விஷயமும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். படத்துக்கு எதிரான புகார் எங்களுக்கு வந்தது வந்து அந்த விவரங்களே எங்களுக்கு சென்சார் போர்டால் வழங்கப்படவில்லை. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. அந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்புவதாக அந்த தகவல் மட்டுமே தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் தயாரிப்பு நிறுவனம் வாதங்களை முன்வைத்து வருகிறது. இது சம்பந்தமான உத்தரவு எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தயாரிப்பு நிறுவனம் வந்து தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வருகிறது. தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார், அதில் எந்த தவறும் இல்லை என்று தயாரிப்பு நிறுவனம் அதற்கான வாதங்களை வந்து அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் ஒருவர் சதீஷ் பராசரன் என்ற அந்த மூத்த வழக்கறிஞர் ஆஜரான நிலையில் அவர் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார். அதுல படத்துக்கு எதிரான புகார் வந்திருப்பது தொடர்பாக எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை, ஆனால் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பப்படுவதாக மட்டும்தான் எங்களுக்கு அது தெரிவிக்கப்பட்டது என்றும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் வந்து எந்த தவறும் இல்லை, அனைத்து அம்சங்களையும் வந்து ஆய்வு செய்துதான் அவர் வந்து அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்று சதீஷ் பராசரன் என்ற அந்த வழக்கறிஞர் தயாரிப்பு நிறுவனத்திற்காக ஆஜராகக்கூடிய அந்த வழக்கறிஞர் வந்து வாதங்களை முன்வைத்து வருகிறார். இதில் சென்சார் வாரியத்தினுடைய தலைவரின் உத்தரவு வந்து எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை, தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது உத்தரவா பிறப்பிக்கப்பட்டிருந்தாலோ மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தார். இந்த உத்தரவு வந்து சென்சார் போர்டினுடைய தலைவர் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்ற சென்சார் போர்டு தெரிவித்திருந்த நிலையில அவ்வாறான உத்தரவு இதுவரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை, அது வெறும் தகவலாக மட்டுமே வந்து தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த மதிய உணவு இடைவேளைக்கு முன்பாக ஒரு மணி நேரம் வரை தொடர்ந்து சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் சென்சார் போர்டு என்ன விதிகளை பின்பற்றி அவர்கள் இந்த நடைமுறைகளை பின்பற்றினார்கள், அதே போன்ற நீதிபதி எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு அவர்கள் வந்து விளக்கம் அளித்திருந்தார்கள். அந்த விதிகளை எல்லாம் வந்து விளக்கமாக கூறினார்கள். ஆனால் அதே வேளையில இதில் வந்து மண்டல அளவிலான இந்த சென்சார் போர்டினுடைய குழு வந்து படத்தை பார்த்து அதில் வந்து சில ஆலோசனைகளை சொன்னாலும் அதற்கு பிறகு இறுதி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு அதிகாரம் என்பது சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு உட்பட்டது. ஏனென்றால் அது 72 நிமிடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு படத்திற்கு அந்த விதிகளின்படி அந்த சென்சார் போர்டினுடைய தலைவர் தான் அந்த முடிவினை எடுப்பார் என்று அதில் வந்து அந்த வாதங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். தொடர்ந்துதான் வந்து இந்த சென்சார் போர்டினுடைய பல்வேறு விதிகள் 10 அதே போன்ற விதிகள் 13 உள்ளிட்ட பல்வேறு விதிகளை சுட்டிக்காட்டி அந்த விதிகளின் படிதான் சென்சார் போர்டு நடந்து கொண்டது, அந்த விதிகளை மீறவில்லை என்பதாக அவர்கள் தரப்பில் இந்த வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. மேலும் அவர்கள் வந்து வலியுறுத்திய ஒரு விஷயம் வந்து அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து வாதங்கள் முன்வைத்தார்கள். அதாவது மனுதாரர் வந்து அதில் சென்சார் சான்றிதழ் கேட்டுதான் மனுவை செய்திருந்தார், மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பக்கூடாது என்று அவர் மனு தாக்கல் செய்யவில்லை. ஆனால் தனி நீதிபதி மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பக்கூடிய அந்த முடிவை ரத்து செய்து அதற்கு தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்தார். எனவே வந்து அதற்கு எதிராக இந்த வாதங்களை சென்சார் போர்டு வந்து தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் மீண்டும் வந்து இந்த மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு சில நிமிடங்கள் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வாதங்கள் வைக்கப்பட்டாலும் தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் தற்பொழுது வாதங்களை வந்து தொடர்ந்து இருக்கிறது. இதில் வந்து தனி நீதிபதி உத்தரவை வந்து ரத்து செய்யலை, தகவலை மட்டுமே வந்து ரத்து செய்தார் என்று பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறது. அதாவது இந்த மறு ஆய்வு கமிட்டி தொடர்பாக வந்து உத்தரவு பிறப்பித்த தனி நீதிபதியினுடைய உத்தரவுல வந்து அந்த உத்தரவை ரத்து செய்யவில்லை, தகவலை மட்டுமே வந்து ரத்து செய்தார் என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த வாரிய தலைவரினுடைய உத்தரவு வந்து இதுவரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற தகவலை வந்து பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதில் சென்சார் போர்டினுடைய தலைவர் தான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த அதிகாரத்துக்கு வந்து உட்பட்டவர், அவர்தான் இதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும், அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சென்சார் போர்டு தரப்புல கூறப்பட்ட நிலையில் அவ்வாறு இந்த வாரிய தலைவரினுடைய அதாவது சென்சார் போர்டினுடைய தலைவரினுடைய உத்தரவு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை, ஒரு தகவலாக மட்டும்தான் வந்து தெரிவிக்கப்பட்டது என்று தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் நீதிமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தனி நீதிபதியினுடைய உத்தரவில் வந்து எந்த விதமான தவறும் இல்லை, அவர் முழுமையாக வந்து அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் அந்த உத்தரவை பிறப்பித்தார் என்று தயாரிப்பு நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறது. படத்துக்கு எதிராக ஜனநாயகன் படத்திற்கு எதிராக ஒரு புகார் கொடுத்திருக்கக்கூடிய தகவலே எங்களுக்கு தெரியாது,
இது வந்து மறு ஆய்வு கமிட்டி அனுப்பி இருக்கக்கூடிய அந்த தகவலை தான் தங்களுக்கு தெரிவித்தார் என்று தயாரிப்பு நிறுவனம் கூறுகிறது. அதாவது சென்சார் சான்றிதழுக்காக விண்ணப்பித்து அதில் வந்து இத்தனை இடங்களில் வந்து சில மாற்றங்களை செய்ய வேண்டும் அல்லது அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்ட பிறகு 14 காட்சிகள் அதிலே வந்து நீக்கப்பட்டு அதற்கான மீண்டும் வந்து தணிக்கைக்கு அனுப்பிய பிறகு அவற்றை வந்து மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பியிருப்பதாக, அதாவது 5ஆம் தேதி இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. 5ஆம் தேதி தான் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு ஜனவரி 5ஆம் தேதி மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பியிருப்பதாக தகவலை தெரிவித்ததாக சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இணையத்தில் அதற்கான இணையதளத்திலும் வந்து சென்சார் போர்டு வந்து இந்த தகவலை பதிவேற்றியது. 11:30 மணி அளவில் காலையில பதிவேற்றியது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு மறுநாள் தான் உடனடியாக நீதிமன்றத்தை வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து அணுகியது. இந்த தகவலை தான் சுட்டிக்காட்டி தற்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் கூறுகிறது. அதாவது மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பியிருப்பதாக இந்த தகவல் மட்டும்தான் எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த படத்திற்கு எதிராக ஒருவர் புகார் அளித்திருக்கிறார் என்ற ஒரு விவரம் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை, சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதே போன்று சென்சார் போர்டுடைய தலைவர் அவருடைய அந்த உத்தரவு மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பியதாக சொல்லப்படக்கூடிய தகவலாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது. அதுவும் உத்தரவாக கொடுக்கப்படவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்புல இந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இதில் வந்து எந்த விதமான உத்தரவும் தனி நீதிபதியும் ரத்து செய்யவில்லை என்பதையும் அவர்கள் மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்கிறது தயாரிப்பு நிறுவனம். தகவல் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்றால் சான்று வழங்கும்படி தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். அதாவது இதற்கு முன்பு வந்து மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்ற சென்சார் போர்டினுடைய அந்த முடிவை வந்து அந்த உத்தரவை ரத்து செய்யவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் வாதிட்ட பொழுது அந்த உத்தரவை வந்து ரத்து செய்யாமல் வந்து எப்படி சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்று நீதிபதிகள் தயாரிப்பு நிறுவனம் தரப்புல வாதங்களை முன்வைத்த வழக்கறிஞரிடம் இந்த கேள்வியை அவர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார்கள். தயாரிப்பு நிறுவனம் வாதங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில குறிப்பாக இதில் வந்து 2 விஷயங்களை அவர்கள் மீண்டும் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒன்று வந்து இந்த சென்சார் போர்டு தரப்பிலிருந்து புகார் அளித்ததாக ஒருவர் வந்து புகார் அளித்திருக்கிறார், படத்திற்கு எதிராக புகார் அளித்திருக்கிறார் என்ற விஷயம் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதை சொல்லுகிறார்கள். அதே போன்று இதில் வந்து சென்சார் போர்டினுடைய தலைவர் இதை பிறப்பித்த அந்த உத்தரவு எங்களுக்கு வழங்கப்படவில்லை, ஒரு தகவலாகத்தான் சொல்லப்பட்டது என்று கூறுகிறார்கள். அந்த தகவலைத்தான் வந்து ரத்து செய்தார் தனி நீதிபதி. அவர் வந்து எந்த விதமான தவறும் அதில் அவருடைய உத்தரவிலே இல்லை, அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்துதான் அவர் செய்தார். அந்த உத்தரவுக்கு எதிராக அந்த உத்தரவை வந்து ரத்து செய்யவில்லை, அந்த தகவலைத்தான் ரத்து செய்தார் என்று அந்த வாதங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி தகவலை மட்டுமே ரத்து செய்யப்பட்டால் எப்படி வந்து சான்றிதழ் வழங்கும்படி தனி நீதிபதி எப்படி வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும்? அப்படி வந்து மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருக்கும் பட்சத்துல அந்த உத்தரவை ரத்து செய்யாமலேயே வெறும் தகவலை மட்டுமே ரத்து செய்துவிட்டு எப்படி நீதிபதி வந்து இது போன்ற ஒரு தனி நீதிபதி ஒரு சான்றிதழை கொடுக்கலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்று நீதிபதிகள் அந்த கேள்வியை வந்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இரு தரப்பிலுமான வாதங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது. அதில் சென்சார் போர்டு தரப்புல ஏற்கனவே தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்து விட்டார்கள். இதுல தற்பொழுது இந்த பட தயாரிப்பு நிறுவனம், அதாவது ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் KVN என்டர்டைன்மெண்ட்ஸ் என்ற அந்த நிறுவனம் தான் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வருகிறது. அந்த நிறுவனம் தான் இந்த வழக்கை முதலில் தனி நீதிபதியினுடைய அமர்வில் அந்த வழக்கை வந்து முதலில் தொடர்ந்தார்கள். அதாவது சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற அந்த வழக்கு 6ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த வழக்குல வந்து சென்சார் போர்டு தரப்பிலிருந்தும் வந்து அவர்கள் வந்து அதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து அதற்கான அவகாசம் கேட்டதாகவும்